தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். 5 நிமிஷத்துல இந்த வாரத்தோட முக்கியமான நிகழ்வுகள சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கும் பிஸியா இருக்கு, எனக்கும் பிஸியா இருக்கு. ஸோ 5 நிமிஷம் மேக்ஸிமம் அதுக்குள்ள நம்ம முடிச்சிடணும் அப்படின்ற மாரி தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்னன்னா 100 டேஸ் ஆஃப் டிவிகே கவர்மெண்ட். அ அ எல்லோரும் நெறைய டிபேட்ஸ் போச்சு ஜென்ரலா. ஓவராலாக நம்ம பார்த்தோம். ஓவராலாக வந்து ஒரு அனாலிசிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிவிகே கவர்மெண்ட் ஆர் டூயிங் ரியலி ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற மாதிரி தான் வந்து தகவல்கள் எல்லாமே வெளியே வருது. யாருமே வந்து பெரிய குற்றம் சொல்லவில்லை. டிஎம்கே ஒண்டி தான் ஆஸ் யூஷுவல் அவங்களோட வேலையே குற்றம் சொல்கிறது தான். குற்றம் பார்ப்பேன் சுற்றம் இல்லைன்ற மாதிரி அவங்க பாட்டு குற்றமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளே பார்க்குறோம். அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, இதர கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஐயுஎம்எல்லாக இருந்தாலும் சரி, பிசிகாவாக இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் அதிமுகவே நிறைய இடத்துல வந்து பாராட்டுற மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ 100 டேஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வெல் டன், வெல் டன். அதில் மாற்று கருத்து கிடையாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து பால் விலைக்கு வந்து லிட்டருக்கு வந்து ரூ. 3 ஏற்றிருக்கிறாங்க. அந்த நியூஸ் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து ஒரு வெல்கமிங் நியூஸாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து அத்தியாவசிய பொருட்களில் ஒன்று பால், அதில் மாற்று கருத்து கிடையாது. அது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 80 வயசு தாத்தா வரைக்கும் எல்லாருமே வந்து வேரியஸ் வெரைட்டிஸில் நம்ம வந்து பாலை வந்து எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா? ஒரு டீ குடிக்கணுனாலும் ஒரு காஃபி குடிக்கிறனாலும் நம்ம பால் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்லாட்டினா வந்து நைட்டு வேலை பண்ணுறவங்க, இல்லாட்டா நிறைய பேர் மதியம் வந்து வேலை தேடுறவங்க எல்லாருமே டீலேயே வாழ்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டீயோட விலை இன்றைக்கி வந்து ரூ. 12லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து பெட்டி கடையில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ரூ. 12 டீ வந்து இனிமேல் வந்து ரூ. 15 ரூ. 18 ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் ஆ, கொஞ்சம் வந்து ரூ. 3லேருந்து ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் வந்து நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல இப்போதைக்கு. ஏன்னா நிதிநிலை என்னன்றதை நம்ம பார்க்காம ஆன்சர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ரூ. 3 ஒரே சமயத்தில் அப்படின்னும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கோ, இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. பட் பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து வேறு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குதா? பட் இருந்தாலும் சரி பார்ப்போம். இது வந்து ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி. பட் ஈதர் வே இதை வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. இதுலேருந்து பின் வாங்குவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து இந்த ஆர்குமெண்ட் ஹஸ் நாட் ஸ்டார்டட் எட் சட்டசபையில். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் தான் இது வந்து பெருசாக நமக்கு தெரிய வரும். சரி, வில் ஹாவ் டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. அது 2வது. 3வது வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிஷா அம்மையாரை பற்றி நிறைய பேச்சுக்கள் வலைதளங்களில் இருந்தாலும் சரி. அதுவும் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பரேடில் வந்து அவங்க வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்ததை பற்றி தான் நிறைய பேர் பேசினாங்க. இதுக்கு தவறா ரைட்டா, இது எப்படி விடலாம் அப்படின்ற மாதிரி டிஎம்கேவே வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுறது என்ன. அதாவது வந்து இது மற்றவங்களோட பர்சனல் லைஃப், அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. நிறைய பேர் சொன்னாங்க சிஎம்மோட லைஃப் பர்சனல் லைஃப் கிடையாதுன்றாங்க. எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது தான் செய்யுது. அண்ட் ஷீ இஸ் நாட் இன்வால்வ் இன் எனி கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். ஃப்ரண்ட் சீட்டில் யார் உட்காரணும் அப்படின்றது வந்து அது சீஃப் மினிஸ்டரோட பெராகேட்டிவ். அதில் வந்து யாருமே உள்ளே வந்து இவங்கள தான் உட்கார வைக்கணும், அவங்கள தான் உட்கார வைக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ சிஎம்க்கு யாரை பிடிக்குதோ, இப்போ அவங்க அப்பா அம்மா உட்காந்தாங்க, அதை நீங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் வந்து பர்சனல்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரெஷ்ஷாக உட்காந்ததை வந்து நம்ம எப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அன்னெசரி அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன் இஸ் நாட் நெசசரி அட் ஆல். பட் டிவிகே கவர்மெண்ட் அதை பற்றி எதுவும் பேசவும் இல்லை. அதை பற்றி நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் விஜயும் எதையும் பேசலை. அப்படி தான் இருக்கணும். ஏன்னா வந்து அந்த எண்ட் ஆஃப் த டே இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா வந்து அது வந்து
இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கிற நல்ல பெயரை வந்து நம்மளே வந்து வேறு எதுக்காவது வேறு சைடுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து இட் வாஸ் வெல் டன். தட்ஸ் அ பர்சனல் திங் இல்லையா? அப்புறம் லாஸ்ட் அண்ட் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா வந்து சவுத் இந்தியா கான்க்ளேவ் நடந்துச்சு, சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்க்ளேவ். அதில் வந்து நம்மளோட முதலமைச்சர் வந்து அதாவது வந்து அந்த அந்த கான்க்ளேவோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா, சப் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் விஜய். கான்க்ளேவ் ரொம்ப நல்லா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு நியூஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே நியூஸில் பார்த்தோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள். இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து டிவிகே கவர்மெண்ட் தோ தே ஹாவ் காங்கிரஸ் இன் தேர் அலையன்ஸ், பிஜேபி கவர்மெண்ட்டோட அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெரிய ஒரு சண்டை போக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ கவர்மெண்ட் பார்த்துருக்கோம், டிஎம்கே கவர்மெண்ட். டிஎம்கே கவர்மெண்ட் எப்போவுமே டிவிக்கு அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சென்ட்ரலில் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டோட என்ன அதாவது வந்து அடித்தாலும் சண்டை பிடிச்சாலும் சண்டை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது வந்து பிடிக்காத மாமியாருக்கு தொட்டாலும் தப்பு, எடுத்தாலும் தப்பு அப்படின்பாங்கல்ல, அதுக்கு அதை மாதிரி தான். என்ன அதாவது கவர்னரை வசைப்பாடுறது என்ன, அமித்ஷாவை வசைப்பாடுறது என்ன, மோடியை வசைப்பாடுறது என்ன, அதனால் வந்து நிறைய ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஃப்ரிக்ஷன்லாம் இன்றைக்கி வந்து மிஸ்டர் விஜய் வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. அமித்ஷாவை நல்லா வரவேற்று அவருக்கு வந்து பரிசு கூட கொடுத்தாரு. அதில் மேகதாது டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு, நீட் டிஸ்கஷன் நடந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு நடக்குதோ இல்லையோ, இட் ஓப்பன்ஸ் அப் அ கான்வர்சேஷன் இல்லையா? டிப்ளமேசி இஸ் இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன். ஸோ அந்த டிப்ளமசிக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. இட் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல். இதனால் வந்து நம்மளோட முதலமைச்சருக்கு ரொம்ப நல்ல பேர். இன்றைக்கி அவர் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா இன்றைக்கி அமித்ஷாவோட டோர், மிஸ்டர் அமித்ஷா நம்மளோட உள்துறை அமைச்சர் மிஸ்டர் அமித்ஷாவோட டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். அதே மாதிரி அமித்ஷா ஹஸ் காட் டைரக்ட் இயர்ஸ் டு பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி. ஸோ நமக்கு அட்லீஸ்ட் ரூட் க்ளீனாக போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தட்ஸ் த ஃபோர்த் நியூஸ். அஞ்சாவது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து முதல்வர் அலுவலகம் தொடர்பான டெண்டர், அதில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு தான் நடக்குது. பட் அந்த விவாதம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த விவாதம் ஒரு நியூஸாக அப்படியே வந்துட்டு தொட்டுட்டு போச்சே தவிர பெரிய ஒரு நியூஸாக இல்லை. பட் அதை தவிர சட்டசபையில் சண்டைகள் போயிட்டு தான் இருக்குது, விவாதங்கள் போயிட்டு தான் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் ஹெல்த்தி விவாதங்கள், அது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட ஒரு பெரிய தொகுப்பு. இனிமேல் எவ்ரி வீக் நான் வந்து இது கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.